முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனை சூடு பண்ணி கசூரி மேத்தியை அதில் போட்டு நல்லா சூடு காமிச்சு ஆறுனதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணிக்கணும். அதுக்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் அண்ட் வெண்ணெய் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம், வரமிளகாய், கேஷ்யூ நட், தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃபைனா சார்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ வச்சதை ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சி விழுதாக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு நெய் விட்டோம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுதை அப்படியே அதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம கசூரி மேத்தியை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் அதில் கரம் மசாலா தேவையான அளவுக்கு போடுறோம். கொத்தமல்லியும் போட்டு அது நல்லா கொஞ்சம் குக் ஆகிட்டே இருக்கும்போது கோவா அண்ட் தேவையான அளவுக்கு பச்சைப்பால் இது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி ஒரு க்ரீம் ஸ்டேஜில் வரும். அதை ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு. அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்துட்டு ஃபைனலாக பன்னீரை ஆட் பண்ணி அது நல்லா குக் ஆகி பன்னீர் பட்டர் மசாலாவோட கன்சிஸ்டன்சி அண்ட் பன்னீரும் குக் ஆனதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா.